ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவும் ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதையெல்லாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். லைட்டாக இது மாதிரி ஏதாச்சும் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 1-2 இருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ சேர்த்துறாதீங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான மசால் பூரிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. எங்கிட்ட ரெடிமேட் பூரி இருக்குது, அதை நான் இப்போ பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் 2 கரண்டி மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட பொரிச்சு வச்சுருக்கிற பூரியை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான மசால் பூரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.